வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் எல்லாம் எப்பயும் போல் எந்திரிச்சதும் சீக்கிரமாக குளிச்சுட்டு விளக்கேற்றுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அதோட விநாயகர் போட்டா வந்து பூஜை ரூமில் ஒரு மாதிரியாக புகையடித்த மாதிரி இப்படியோ இருந்தது. சரி நல்லா இல்லவே இல்லையேன்ட்டு போட்டோ எடுக்கலான்ட்டு ஆன்லைனில் போட்டிருந்தேன். அது வந்துருச்சு, நல்லா இருந்தது. அதில் வந்து லக்ஷ்மி, விநாயகர், சரஸ்வதி இந்த மாதிரி இருந்தது. போட்டோவும் வாழ்ந்தது, சூப்பராக இருந்தது. அதை எடுத்து தொடச்சி சந்தனம் குங்குமம் வச்சு நம்ம பூஜை ரூம்லையும் வச்சிடலான்ட்டு எடுத்து வச்சாச்சு. வச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எப்போயுமே நெய்வேத்தியத்துக்கு டெய்லி 2 வாழைப்பழம் மட்டும்தான். அதை வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு காலையில் டிஃபன் ரெடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து சாமி எந்திரிச்சதுமே குளிக்கிச்சிட்டு சாமி பூஜை ரூமில் முடிச்சுட்டு தான் நான் வந்து சமையல் ரூமுக்கே போவேன். அந்த மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு இப்போ எடுத்து வச்சிடலான்ட்டு காலையில் வந்து இட்லி, அதோட பாசிப்பருப்பு சாம்பாரும் சட்னியும் வச்சாச்சு. வீட்டிலையே உளுந்து வடை போட்டிருந்தேன். அதை வந்து நல்லா சாம்பார் வடை மாதிரி செய்யலான்ட்டு உளுந்து வடை போட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் 2 வடையை எடுத்து வச்சு அதில் நிறையா சாம்பாரை ஊற்றி அப்படியே அதை வச்சுட்டே கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஊறினதுக்கப்புறம் இந்த வடையெல்லாம் கடையில் போய் வாங்கினோம்னா 30 ரூபா 40 ரூபா சொல்லுவாங்க சாம்பார் வடைன்னு. நம்ம வீட்டிலையே வச்சிடலான்ட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும்ட்டு அது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன். அதை வச்சிட்டோம்னா மதியத்துக்கு அது சுண்டல் குழம்பு வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமும் நைட்டுக்கு ஆப்பத்துக்கு வச்சுக்கலான்ட்டு கொஞ்சமே வச்சுருந்தேன். அதை இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். சுண்டல் குழம்பு இந்த மாதிரி வச்சோம்னாலும் ஆப்பத்துக்கும் நல்லாயிருக்கும், நம்ம குழம்பு சாதத்துக்கும் ஊற்றிக்கலான்ட்டு இப்படி வச்சாச்சு. அதோட முருங்கைக்கீரையும் பொரியல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து சுண்டல் குழம்புக்கும் இந்த முருங்கைக்கீரை, எப்போயுமே முருங்கைக்கீரை வந்து எந்த கீரைனாலுமே நல்லது தான் உடம்புக்கு. இருந்தாலும் முருங்கைக்கீரை வந்து ஒரு நாள் சூப்பு போடுறது, ஒரு நாள் பொரியலுக்கு, ஒரு நாளைக்கு சாம்பாருக்கு இந்த மாதிரி வைக்கிறது நல்லது. முருங்கைக்கீரை தான் சத்து நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்கன்ட்டு அதை தான் வாங்கி வச்சுக்கிடுவோம். நான் எப்போயுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சூப்பு வச்சுருவேன், இல்லைனா கீரை பொரியல் பண்ணிடுவேன். இப்போ வடையும் ரெடி ஆயிடுச்சு. சாம்பாரில் தனியாக 2 வடை எடுத்து வச்சுட்டு சாம்பார்லையும் 2 வடை ஊற வச்சாச்சு. இந்த மாதிரி வீட்டிலையே நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா அங்கே கடையில் ஒரு வடைக்கு 50 ரூபா கேட்பாங்க. நம்ம வீட்டில் ஒரு 4-5 வடையை போட்டோம்னா அதிலே சாம்பார் ஊற்றி ஊற வச்சிட்டோம்னா அது நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம்னா கடையில் கொடுக்குற மாதிரியே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனில் வந்து அடுப்புக்கிட்ட வந்து பாருங்க கசகசன்னு ஒரு மாதிரியாக அப்படியே எப்படி தான் தொடச்சி கழுவி எடுத்தாலுமே இந்த மாதிரி ஆயிரும். நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்பவே அப்படியே எல்லாத்தையும் நம்ம ஒதுங்க வைக்கணும்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா கடன்னு வேலையை பார்த்தோம்னா ஒதுங்க வச்சிடலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் சிங்கில் வச்சுட்டு கழுவுறதுக்கு ஃபுல்லாக திரும்ப அடுப்பெல்லாம் தொடச்சி சோப் போட்டு கழுவி ஒரு 10 நிமிஷம் தான் எல்லா வேலையும் முடிச்சிடலான்ட்டு எடுத்து ஒதுக்கியாச்சு. ஒதுக்குன செகண்ட்லேயும் அடுத்து அப்படியே அடுப்பெல்லாம் கழுவி சுத்தமாகிடுச்சு. இப்போ சுத்தமான உடனே வந்து கொஞ்சம் சுடுதண்ணி குடிக்கிறதுக்கு சுடுதண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு விட்டாச்சு. கொஞ்சமாக கடையில் வந்து அல்வா வாங்கிட்டு வந்தது. இந்த அல்வா வந்து நெய்யோடு அப்படியே உறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்ச நேரம் சூடு பண்ணிட்டோம்னா அப்படியே நெய்யும் தனியாக வந்துடும். அப்படிங்கிறதுனால தோசைக்கல்லில் வச்சு சூடு பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து தோசைக்கல்லில் வச்சு ஊற வச்சு லைட்டாக வந்து சூடு பண்ணால் அந்த எண்ணெயும் நல்லா குழுன்னு வந்துடும். சூடாகவும் இருக்கும், அல்வா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். வச்சாச்சு. அரிசி வாங்கிட்டு வந்திருந்தால் அரிசியும் தட்டி எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.